ஓம் சாந்தி. 5/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரித்து நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறார் ஆசிரியராகி. நம்மலாம் இறை மாணவர்கள் ஆத்மாபிமானி ஆகி மிக கவனமாக பாபா என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களில் யார் முழு உலகத்திற்குமே சேவை செய்கிறாங்களோ, நிறைய பேரை தங்களுக்கு சமமாக யார் மாற்றுறாங்களோ, ஓய்வு பிரியர்களாக இருப்பதில்லையோ, அவர்கள்தான் நேர்மையானவர்கள் ஆவார் சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்மள யார் முழு உலகத்துக்குமே பிகே ஆகி முழு உலகத்துக்கும் யார் சேவை செய்கிறாங்களோ, நிறைய பேரை அவங்கள மாதிரியே மாற்றுறாங்களோ, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை மற்றவங்க சொல்கிறது எல்லாரையுமே தனக்கு சமமாக மாற்றிட்டு ஓய்வு பிரியராக இருக்காமல் போய் எங்கே பார்த்தாலும் சென்டர் ஓப்பன் பண்ணி அங்கங்கே போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. சரண்டர் ஆகிறவங்களுக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நேர்மையானவர்கள் ஆவார் சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை ஒருபோதும் சொல்லவே முடியாது. நம்ம எந்த மாதிரி ஒரு வார்த்தை அதை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. பதில்: எங்களுக்கு பிரம்மாவோட எந்த தொடர்புமே இல்லை. நாங்கள் நேரடியாக சிவபாபாவை நினைவு செய்கிறோம் என்று பிராமணர்களாகிய நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பிரம்மா பாபா இல்லாமல் பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. யாருக்கு பிரம்மாவோட தொடர்பில்லையோ, அதாவது யார் பிரம்மா வாய் வம்சாவழியினர் இல்லையோ, அவர்கள் சூத்திரர்களே ஆவர். சூத்திரர்கள் ஒருபோதும் தேவதைகளாக ஆக முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. சிலர் எங்களுக்கு பிரம்மா பாபாவுக்கு இவர் யார், நாங்கள் டைரெக்டாக சிவனே நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பக்தியிலே நமக்கு நந்தி மூலமாக தான் சிவன் சொல்லுவாங்க. நந்தியை பார்க்காம சிவனை வழிபடக்கூடாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரம்மாவுடைய உடல், அவருடைய உடல் தான் சிவனுக்கு ரதமாக இருக்குது. அவர் உடலில் தான் நமக்கு ஞானத்தை சொல்கிறாரு. அதனால் கண்டிப்பாக பிரம்மா வாய் வழியாக வந்தவங்க தான் பிராமணர்கள், பிகேன்னு சொல்லிக்க முடியும். மற்றவங்கெல்லாம் சூத்திரர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. சூத்திரர்களால் தேவதைகளாக ஆகவே முடியாது. யார் பிரம்மாவை ஏற்றுக்கலையோ அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வரவே முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை பிரம்மா தாதாவின் மூலம்தான் புரிய வைக்கிறாரு. கடவுள் நேராக வரலை. அவர் நேராக டச் பண்ணி ஒரு மேலேருந்து தூண்டுதல் கொடுத்து யாரையும் மாற்றலை. அவர் ப்ராக்டிக்கலாக ஒரு உடம்புல வராரு. ஒரு உடம்புல புரிய வைக்கிறாரு. அது பிரம்மா உடலில் தான் புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் திறப்பு விழா செய்ய வைக்கின்றீர்கள். ஆனால் எல்லையற்ற தந்தை எப்போதோ திறப்பு விழா செய்து விட்டார். இப்போ நம்ம நிறைய கண்காட்சி, மியூசியம் இதெல்லாம் திறந்து வைக்கிறோம். ஆனால் பாபா கடவுள் சிவபகவான் எப்போயோ திறப்பு விழா பண்ணிட்டாராம். இப்போது இதன் கிளைகள் தான் இப்போ வந்துட்டுருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் ஓம் மண்டலின்ட்டு ஆரம்பித்து பண்ணார் பாபா பிரம்மா உடலில். அதுக்கப்புறம் தான் அதோட கிளைகள் இப்போ வந்துட்டுருக்குது. நிறைய பாடசாலைகள் வேண்டும் அல்லவா? ஏன்னா உலகம் முழுதும் குழந்தைகள் இருக்கிறதுனால அங்கங்கே நம்ம கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணணும் இல்லையா? அதனால தான் இது ஒரு பாடசாலை. இதில் பாபா இருக்கின்றார். இதனுடைய பெயர் மதுபன் என்று வைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ மதுபன் இருக்குல்ல, அதையே பாபா சொல்கிறாரு அது ஒரு பாடசாலை. மதுபனில் எப்போதுமே முரளி வாசிக்கப்படுகின்றது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எப்பயுமே மதுபனில் முரளி ஓடும், காலையிலே ஓடும், எந்த நேரமும் முரளி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கிளாஸஸும் போயிட்டு தான் இருக்கும், பட்டி நடக்கும். யாருடைய முரளி வாசிக்கப்படுறது மதுபன்லன்னு கேட்குறாரு. பகவானுடையது, சிவபகவானுடைய முரளி தான் வாசிக்கப்படுகிறது சொல்லி சொல்கிறாரு. பகவான் நிராகாரமானவர் அல்லவா? பகவான் எப்படி இருக்கிறாரு? புள்ளியாக தான் இருக்கிறார். பிறப்பிறப்பில் அவர் வர்றதில்ல. முரளியை பௌதீக ரதத்தின் மூலம்தான் கூறுகின்றார். முரளியை அவர் தானாக மேலேருந்து அப்படியே தூண்டுதல்லாம் கொடுக்கறதில்ல, ஒரு சரீரத்தின் மூலம்தான் சொல்கிறாரு. அவருடைய பேரை என்ன சொல்கிறாரு? பிரம்மாவுடைய பேரை பாக்கியசாலி ரதம்ட்டு வைத்திருக்கிறாரு. இதை யார் வேண்டுமானாலும் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இவருக்குள் பாபா பிரவேசிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம எப்படி பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம பிரம்மா பாபா உடலில் வர்றது சிவபாபா தான்ட்டு பிரவேசிக்கிறாருன்றதை நம்ம பகுத்தறிஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. வேறு யாரும் படைப்பவரையோ இல்லை படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றியோ தெரிஞ்சுக்கல. பெரிய மனிதர்கள், கவர்னர் போன்றவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் மூலம் திறக்கிறார்கள், அவ்வளவுதான். யார் மூலமாக திறக்கின்றீர்களோ அவர்களுக்கு முதலில் பாபா எப்படி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்ற அறிமுகத்தை கொடுங்கள் என்று பாபா எப்போதும் கடிதத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். யார் திறக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு
சென்டர்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா விஐபிஸ் தான் வருவாங்க இல்லையா, அந்த விஐபிஸ்க்கு முதல்ல பாபா எப்படி புதிய உலகத்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாருன்ற அறிமுகத்தை கொடுங்க சொல்லி பாபா எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பாராம். அதனுடைய கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ முதல்ல நம்ம மதுபனில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அதோட கிளைகள் இப்போ திறந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று யார் மூலமாவது திறக்க வைக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் நன்மை உண்டாகட்டும்னு சொல்லிட்டு யார் மூலமாவது திறக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையில் பாபா வந்திருக்கிறார் என்று சிறிதாவது புரிந்து கொள்ளட்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ யார் மூலமா திறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையில பாபா வந்திருக்கிறாருன்ட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உலகத்துல அமைதி வேணும்னு கேட்குறாங்களே, அந்த அமைதியினுடைய ராஜ்யமும் அல்லாவின் தோட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை வந்து பிரம்மா மூலமாக தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அதனுடைய திறப்பு விழா கூட நடந்து விட்டது. இப்போது இதன் கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு. முதல்ல சிவத்தந்தை வந்து பிரம்மாவுடல் அவதரித்து மதுபனில் முதல்ல ஓமண்டலில் இருந்தது, அதுக்கப்புறம் மதுபனில் திறப்பு விழா முடிஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய கிளைகள் தான் உலகம் ஃபுல்லாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. வங்கிகளின் கிளைகள் திறக்கப்படுவதை போல் ஆகும். இப்போ பேங்க்கோடைய கிளைகள்லாம் அங்கங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்களே, மெயின் வங்கி பேங்க்கு வேறு எங்கேயாவது இருக்கும், அதனோட பிரான்ச் வந்து ஒரு ஊர்லேயும் அந்த பிரான்ச் இந்த பிரான்ச்சுன்ட்டு திறப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய சென்டர் இந்த சிவபாபாவுடைய இந்த பாடசாலை ஒரு இடத்துலையும் கிளைகள் திறக்கப்பட்டிருக்குது சொல்லி சொல்கிறாரு. பாபா தான் வந்து ஞானத்தை கொடுக்கணும். சென்டர் எங்கே திறந்தாலும் சரி, அது யாருடையது? சிவனுடையது. அவர் தான் வந்து ஞானத்தை கொடுக்கணும். யார் மூலமாக ஞானத்தை சொல்லணும், யார் மூலமாக புரிய வைக்கணும்னு அவருக்கு தெரியும். போன கல்பத்தில் நாடகப்படி யார் வந்தாங்களோ, எந்த குழந்தைகள் வந்து பாபா தெரிஞ்சிட்டாங்களோ அவங்க தான் ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. இந்த ஞானம் பரம்பிதா பரமாத்மாவிடம் தான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முழு ஞானமும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஆகையினால் அவரை தான் ஞான கடல்ட்டு சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தை இடத்தில் தான் ஆன்மீக ஞானமே இருக்கிறது. அதை வந்து ஆத்மாக்களுக்கு இப்போ கொடுக்கின்றார், புரிய வைக்கிறாரு. ஹே குழந்தைகளே, ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தங்களை ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஆத்மா என்ற பெயர் பொதுவானதாகும் சொல்லி சொல்றாரு. நம்ம பக்தியிலே உயிர் சொல்லுவோம், ஆத்மான்னு சொல்லுவோம். ஆத்மான்றது தெரிஞ்சிருக்கிறோம், பொதுவானது தான் சொல்றாரு. அதே நீங்க சொல்லுவீங்க மகானாத்மா, புண்ணிய ஆத்மா, பாவாத்மான்லாம் சொல்லுவீங்க இல்லையா, பக்தியிலே சொல்லுவோம். இவங்க மகானாத்மா, புண்ணிய ஆத்மா, பாவாத்மா. அதனால ஆத்மான்றது பிரபலமானது தான். எனவே ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மா தந்தையை இப்போது புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. தந்தை இப்போ ஏன் வரணும், அவர் எதுக்கு வரணும்? கூப்பிட்றோம் இல்லையா நம்ம பதித பாண்டிய வாருங்கள்ட்டு. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காக தான் வர வேண்டியது இருக்கிறது. சொர்க்கத்தினுடைய அப்பானாலே ஆஸ்தி தான். அந்த லௌகீக அப்பாவே இருக்கிறாருன்னா, அவர் சொத்து வச்சிருக்காருன்னா அது நமக்கு. அந்த மாதிரி தான் இவரும் நம்மளுடைய அப்பா, ஆத்மாக்களுடைய தந்தை. அவருடைய சொத்து கொடுக்கறதுக்கு தான் அவர் வராரு. பிறகு சதோபிரதான புதிய உலகத்துல வரணும்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தின் வரலாறு பூர்வியல் மீண்டும் இப்போது நடைபெறுகின்றது என்று சொல்லப்படுகிறது. புதிய மற்றும் பழைய உலகம் மனிதர்களுடையது ஆகும். இப்போ புதிய உலகம்னு இருக்குது, பழைய உலகம்னு இருக்குது. நான் புதிய உலகத்தை தான் படைப்பதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார். கடவுளே வந்திருக்கிறாரு, உலகத்தை புதுசாக தான் வந்திருக்கிறாரு. மனிதர்கள் இல்லாமல் உலகமே இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உலகம்னு ஒன்று இருக்குன்னா அங்கே யாராவது மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க நடிப்பாங்க. அதனால தான் உலகம் இருக்கும். மனுஷங்க இல்லாமல் உலகம் இருக்காதுன்னு சொல்றாரு. புதிய உலகத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் ஒரு காலத்துல இருந்தது, அதனுடைய ஸ்தாபனை இப்போது மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி பாப்பா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் சூத்திரன்லேருந்து பிராமணராகி இருக்கிறீங்க. நம்ம முன்னாடி மனுஷனா சாதாரணமா இருந்தோம், இப்ப கடவுளே நம்மளை செலக்ட் பண்ணி பிராமணன் ஆக்கியிருக்கிறாரு. பிறகு உங்களை பிராமணன்லேருந்து தேவதைகளாக ஆக்க நான் வந்துள்ளேன் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம பிராமணன் ஆயிருக்கிறோம். அப்போ பாபா வந்து முரளி டெய்லி நமக்கு சொல்லி நம்மளை தேவதையாக்க வந்திருக்கிறார். பாபா இப்படி புரிய வைக்கின்றார் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் புதிய உலகத்திற்கு எப்படி செல்வீர்கள்? நீங்கள் மற்றவங்க சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் கடவுளே வந்து புரிய வைக்கிறான்ட்டு. இப்போ நீங்கள் புதிய உலகத்துக்கு எப்படி போவீங்க சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதா விகாரம் நிறைந்ததா இருக்குது எனும்போது நிர்விகாரியாக ஆக வேண்டும். நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் சொர்க்கத்துக்கு இப்படியே போக முடியாது இல்லையா, நம்ம அழுக்காக இருக்கிறோம், விகாரம் நிறைந்ததாக இருக்கிறதுனால நம்ம பாபாவை நினச்சி முரளி படித்து நம்ம நிர்விகாரியாக ஆகிட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாரு.
பிறவி பிறவிக்கான பாவங்களின் சுமை தலையில இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதுல இருந்து பாவம் ஆரம்பமாகிறது சொல்லி பாபா கேட்கிறாரு. பாபா எத்தனை ஆண்டுகளுக்கு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகிறார், இதையும் நீங்க தான் இப்போது தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம 21 பிறவி புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறோம், பிறகுதான் பாவாத்மாக்களாக ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எங்கே பாவம் நடக்கிறதோ அங்கே துக்கம் தான் இருக்கும். எங்க பாவ செயல் நடக்குதோ அந்த இடத்துல துக்கம் கண்டிப்பா இருக்கும்ன்றாரு. எத்தகைய பாவம் அதையும் பாபா கூறுகின்றார். நம்ம எந்த மாதிரி பாவம் செய்யறோம் அதையும் பாபா தான் சொல்றாரு. ஒண்ணு, நீங்க தர்மத்தை நிந்தனை செய்கிறீர்கள். நம்ம தர்மத்தையே நம்ம நிந்தனை செய்யறோம். நம்ம எந்த தர்மம்னு தெரியாம புரிஞ்சுக்காம நம்ம தூய்மையற்றவர்களா ஆயிட்டதே பெரிய நிந்தனை சொல்லி சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு தூய்மையற்றவர்களா ஆயிட்டீங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே வாருங்கள்ட்டு என்னை அழைச்சிங்க. நான் இப்போது வந்திருக்கிறேன். தூய்மையாக்கக்கூடிய தந்தை நீங்கள் வசைப்பாடுகிறீர்கள். பாபா சொல்றாரு, உங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கே கொண்டு போய் அழகா உட்கார வச்சுட்டு வந்தேன். என்னையே நீங்க வசைப்பாடுறீங்க. கல்லுல இருக்கிறேன், முள்ளுல இருக்கிறேன், சர்வ வியாபின்னு சொல்றீங்க, நிந்தனை செய்றீங்க. ஆகையினால்தான் நீங்க பாவாத்மாக்களாகி விட்டீர்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா கடவுளே நம்ம தூற்றும் போதுதான் அங்கிருந்தே நம்ம பாவம் தலையில சேர ஆரம்பிக்குது. அதனால நம்ம கடவுள் மேல எந்த பழியுமே போடக்கூடாது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்ம கர்மாவோட தான் காரணம். இதுல கடவுள் தான் இப்படி பண்ணிட்டாரு, என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாரு, அதெல்லாம் கூட சொல்ல சொல்ல நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம தலையில பாவம் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால ஒரு காலமும் கடவுள் தான் எனக்கு இதை செஞ்சாருன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவரு செவனேன்னு எங்கேயோ இருக்கிறாரு. அவரை போய் நம்ம இழுக்கவே கூடாது. நம்ம கர்மாக்கு அவர் பதிலே கிடையாது, பதில் கொடுக்க மாட்டார். நம்ம கர்மாவை நம்ம தான் சரி பண்ணணும். அவரை நினைச்சா அவர் நம்ம அந்த கர்மாவில விடுபட வைக்கிறாரு. பாவாத்மாவிலேருந்து புண்ணியாத்மாவை ஆக்குறாரு. இருந்தாலும் அவரையே நம்ம நிந்தனை செஞ்சிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. பிறவி பிறர்களுக்கும் பாவியாக இருக்கின்றேன், தூய்மையாக்குங்கள்ட்டு சொல்றீங்க. பாபா சொல்றாரு, பிறவியா நான் பாவியா இருந்தேன். நாங்களாம் பாவிகள், நீங்களாம் எப்பேற்பட்டவங்கன்ட்டு தேவதைகள் முன்னாடி போய் பாடுறோம் இல்லையா, நாராயணன் முன்னாடி பாடுறாங்க. தூய்மையாக்குங்கன்ட்டு சொல்றீங்க. எனவே பாபா இப்ப புரிய வைக்கிறாரு, யார் அனைத்திலும் அதிக பிறவி எடுத்திருக்கிறாங்களோ அவருடைய நிறைய பிறவிகள் கடைசியில் தான் நான் பிரவேசிக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா தான் நிறைய பிறவி 84 பிறவி எடுக்கிறாரு. அவருடைய கடைசி பிரிவுல தான் நான் இவர் உடம்புல அவதரிக்கிறேன். பாபா நிறைய பிறவிகள் என்று எதை சொல்கிறார்? இப்ப பாபா நிறைய பிறவின்னு சொல்றாரு. அதான் 84 பிறவிகளில் யார் முதல்ல வர்றாங்களோ அவர்கள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் 84 பிறவி எடுக்கிறது இல்ல. சொர்க்கத்துல முதல்ல யார் வராங்களோ 9 லட்சம் பேர் வராங்க. அவங்க நல்லா முயற்சி செய்து போறாங்க. இப்ப பாபா சொல்ற முரளியை கேட்டு பக்காவா ஸ்ரீமத் படி நடந்து 9 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துல வராங்க. அவங்க 84 பிறவி எடுக்கிறாங்க. எல்லாரும் 84 பிறவி எடுக்கிறது இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் இந்த லட்சுமி நாராயணன் தான் வருகிறாங்க. யாரு 84 பிறவி எடுக்கிறாங்கன்னா முதல்ல லட்சுமி நாராயணன் தான் வராங்க. இங்கே நீங்கள் நரனில இருந்து நாராயண் ஆவதற்கு தான் வர்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாடசாலையில மனுஷனா உள்ள வராலும் நம்ம தேவதையா வெளியே போக முடியும்னு சொல்லி சொல்றாரு. சத்திய நாராயணனுடைய கதையை தான் சொல்கிறாங்க. எப்போதாவது யாராவது ராமர் சீதையாக ஆகிறதுக்காக கதை சொல்றாங்களா என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. நாராயணன் ஆகிறதுக்கான கதையை தான் இந்து தர்மத்துல நம்ம பக்தியில கூட சொல்றாங்க. ஆனா எப்போதாவது யாராவது ராமர் சீதை ஆவதற்கான கதையும் இது வரைக்கும் சொன்னதில்லை சொல்லி சொல்றாரு. அவர்களை நிந்தனை செய்துள்ளார்கள். ராமர் சீதையை நிந்தனை பண்ணிட்டாங்க. சீதையை கடத்திட்டார் ராவணன், அவதூறு பண்ணிட்டு சீதையை பேரை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ராமரை சந்தேகப்பட்டார்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. சீதையை தீக்குளிச்சதாக காமிச்சிட்டாங்க. எல்லாமே கதையை எழுதி நிந்தனை பண்ணிட்டாங்க. உண்மையிலே யாராவது ஒரு ஹஸ்பண்ட் போய் மனைவியை போய் விடுவாங்களா? அதுவும் மாற்றானோட ராஜ்யத்துல போய் மனைவியை விடுவாங்களா? அதெல்லாம் தவறான விஷயம். அதுவும் அவரை சீதையை காப்பாற்ற முடியாம போன மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாது. பாபா சொல்றாரு, உண்மையான சீதைன்றது ஆத்மாக்கள். நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள். நான் தான் ராமர். நான் தான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டீங்க. இந்த 5 விகாரத்துல இப்ப மாட்டிக்கிட்டீங்க. சீதை கோட்டை தாண்டின மாதிரி நீங்க அந்த ஸ்ரீமத்ன்ற கோட்டை தாண்டிட்டீங்க. பகவானே ஸ்ரீமத் கொடுத்தாரு. அந்த ஸ்ரீமத் படி நடக்காம நீங்க கோட்டை தாண்டி மாயாட்ட மாட்டிட்டு இருக்கிறீங்க.
உங்களை விடுவிக்கிறது நான் தான். ஆனால் இதை வந்து கதை மாதிரி எழுதிட்டாங்க, நிந்தனை பண்ணிட்டாங்க. யாரும் ராம சீதை ஆவதற்கான கதையெல்லாம் சொல்லலை, ஆனால் சத்யநாராயணன் கதையை மட்டும் சொல்லியிருக்காங்கன்றாரு. பாபா நரன்லேருந்து நாராயணாகவும் நாரிலேருந்து லட்சுமியாகவும் தான் மாற்றுகின்றார். கடவுளே வராரு, வந்து ஒன்றும் அவர் ராமர் சீதை ஆகிறதுக்கான படிப்பு கொடுக்கல. நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்கான படிப்பை தான் அவர் கொடுக்குறாரு. எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆகணும்னு தான் அவர் விருப்பப்படுறாரு. ஆனால் பதவி வந்து வரிசைக்கிரமமாக வந்துடுது. அவர்களை ஒருபோதும் யாருமே நிந்தனை செய்வதில்லை. ஆனால் லட்சுமி நாராயணனை யாருமே இது வரைக்கும் திட்டினது கிடையாது. அது என்னவோ தெரியல, கிருஷ்ணரை கூட திட்டிருக்கிறாங்க, ஆனால் லட்சுமி நாராயணனை யாருமே திட்டினதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். இப்ப கடவுளே வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு, ராஜா ஆகக்கூடிய யோகம். விஷ்ணுவின் 2 ரூபம் கூட காமிச்சிருக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் தான் விஷ்ணுவின் 2 ரூபமாகும். சிறு வயதுல ராதாகிருஷ்ணரா இருக்கிறாங்க. இவர்கள் ஒன்றும் சகோதரன் சகோதரி அல்ல, தனித்தனியாக ராஜாக்களின் குழந்தைகளாக இருந்தார்கள். சிலர் வந்து அந்த பக்தியில வந்து கிருஷ்ணர் வேற, ராதா வந்து வேற ஒருத்தரோட மனைவி அப்படிலாம் காமிச்சிருப்பாங்க. சகோதரன் சகோதரி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. கிருஷ்ணர் ஒரு ராஜ்யத்துல தனியா ஒரு ராஜாவுடைய குழந்தையா இருப்பாரு. இன்னொரு ராஜ்யத்துல ராதை இருப்பாங்க. அவர் மகாராஜா குமாரரா இருப்பாரு, ராதை வந்து மகாராஜா குமாரியா இருப்பாங்க. இவர்களை தான் நம்ம சுயம்வரத்துக்கு பிறகு லட்சுமி நாராயணன் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இது கல்பத்திற்கான விஷயம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துல இது நடந்தது. இது நமக்கு தெரியாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது கடவுளே வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் மகாராஜா குமாரரா இருந்தாரு, ராதை வந்து மகாராஜா குமாரியா இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் அவங்க லட்சுமி நாராயணன்ட்டு அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை, நமக்குமே தெரியாது, இப்பதான் தெரியுது. இந்த விஷயங்கள் கல்பத்திற்கு முன்னாடி யாருடைய புத்தியில் இருக்கிறதோ அவர்களுடைய புத்தியில் தான் நிற்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இதை கூட ஏத்துக்கிறவங்க தான் ஏத்துக்குவாங்க, சிலர் வந்து நம்ப மாட்டாங்க. கல்பத்துக்கு முன்னாடி யார் புத்தியில இருந்துச்சோ அதான் நிற்கும்னு சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன், ராதாகிருஷ்ணன் போன்ற அனைவருக்குமே கோயில் இருக்கிறது. பாருங்க, உலகம் ஃபுல்லா அந்த ராதாகிருஷ்ணன் கோயில் இருக்குது, லட்சுமி நாராயணன் கோயில் கூட இருக்குது, விஷ்ணுவின் கோயில் கூட இருக்கிறது. அதனை நாராயணுடைய கோயில்னு கூட சொல்றாங்க. நாராயணன் கூட சில பேர் வைப்பாங்க. மேலும் லட்சுமி நாராயணுடைய தனித்தனி கோயிலும் கூட இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமிக்கு தனியா கோயில் இருக்கும், லட்சுமி நாராயணுக்கு கூட தனியா கோயில் இருக்கும்னு சொல்றாரு. பிரம்மாவிற்கு கூட கோயில் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா தேவதாய நமக, பிறகு சிவ பரமாத்மாய நமகன்ட்டு சொல்றாங்க. ஏன் இப்படி மாத்தி சொல்றாங்க? ஏன்னா பிரம்மா தேவதை, விஷ்ணுவும் தேவதை, மற்றவங்க எல்லாருமே தேவதை. சங்கர் தேவதாய நமகன் தான் சொல்லுவாங்க. ஆனா சிவனுக்கு மட்டும்தான் பரமாத்மாய நமகன்ட்டு சொல்றாங்க. அதுல தெரிஞ்சுக்கலாம், அவர் தான் பரமாத்மா, அவர் தான் எல்லா தேவதைகளுடைய கடவுள். பாபா சொல்றாரு, அவர் தனிப்பட்டவராகி விட்டார் அல்லவா. இப்ப சிவன் தனிப்பட்டவராயிட்டார் இல்லையா, தேவதைகளை எப்போதாவது பகவான்ட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பகவான் பகவதின்ட்டு சொல்றாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஆக்கக்கூடியவர் பரமாத்மா தான். அவர் என்னைக்குமே அவர் தான் கடவுள், மற்றவங்க எல்லாம் தேவதைகள் சொல்லி சொல்றாரு. எனவே பாபா இப்ப புரிய வைக்கிறாரு, யார் மூலமாக திறப்பு விழா செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு முதலில் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக பகவானே அடித்தளமிட்டு விட்டார் என்பதை புரிய வைக்க வேண்டும். பாருங்க, நம்ம சென்டர் ஓபன் பண்ணோம்னா சும்மா நம்ம வரோம், தியான பயிற்சி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது விஐபியை கொண்டு வந்து சென்டர் ஓபன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கே தெரியாது இதை கடவுளே செஞ்சுட்டு இருக்கிறாருன்ட்டு. அதனாலதான் இன்றைய வரைக்கும் பிரம்மா குமாரிகள் தான் பிரத்யட்சமா வர்றாங்க. அதை யாரு பிரம்மா குமாரிகளை இயக்குபவர் யார்? சிவனே வந்து, கடவுளே வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியல இது வரைக்குமே உலகத்துல. அப்படி தெரிஞ்சா உலகமே வந்து குவிஞ்சிருப்பாங்க, கடவுள் வந்துட்டாருன்ட்டு. ஆனா இது ஒரு சாதாரண இயக்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, முத யார் இந்த திறப்பு விழாக்கு வராங்களோ அவங்கள வந்து இந்த உலகத்துல அமைதி ஸ்தாபனை பண்றதுக்காக கடவுளே வந்து இறங்கிட்டாருங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். உலகத்தில் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்துல அமைதி இருந்தது அல்லவா. ஒரு காலத்துல சொர்க்கமா இருக்கும் போதுதான் லட்சுமி நாராயணோட ராஜ்யம் நடந்தது. அவங்க வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருந்து விஸ்வத்தையே ஆளுமை பண்ணாங்க, ராஜ்யம் பண்ணாங்க. அப்பதான் உலகத்துல அமைதி இருந்தது. இவர்கள் சத்தியவதற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா. எனவே பாபா சொல்றார், மனிதர்களை நரனிலிருந்து நாராயணாக, நாரியிலிருந்து லட்சுமியாக மாற்றும் பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகமே இதுதான். ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் இதுதான்ட்டு புரிய வைக்கணும். விஸ்வவித்யாலயம் என்று நிறைய பேர் பெயர் வைத்திருக்கார்கள். ஆனா மற்ற வேர்ல்டு யூனிவர்சிட்டி,
அந்த சாதாரண படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டின்னு பேர்லாம் வைக்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் உலக பல்கலைக்கழகமே கிடையாது. உலகம் முழுசும் அந்த யூனிவர்சிட்டி இருக்காது. இப்போ லண்டன் யூனிவர்சிட்டி அந்த மற்றதெல்லாம் அதெல்லாம் நிறைய அந்த காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் திறக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையிலே உலக பல்கலைக்கழகம் கிடையாது. இதுதான் உலக பல்கலைக்கழகம்னு சொல்கிறேன். ஏன்னா முழு உலகத்துலேயும் கடவுளே வந்து சொல்லி கொடுக்குற இந்த பாடம் முழு உலகத்துலேயும் நடக்கிறதுனால இதுக்கு தான் நம்ம தான் பேர் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்க முடியும். யூனிவர்ஸ்னால என்ன ஆயிடுது, முழு உலகமும் ஆயிடுது இல்லையா. முழு உலகத்துலேயும் எல்லையற்ற தந்தை ஒரே கல்லூரியை தான் திறக்கின்றார். இந்த பாடம் முழு உலகத்துலேயும் ஒரே நேரத்தில் ஒரே கிளாஸ் தான் நடக்குது. எல்லா குழந்தைகளும் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசான மூதாட்டி வரைக்கும் இதே படிப்பை தான் படிக்கிறாங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம யூனிவர்சிட்டின்னு பேர் வைக்கலாம். ஆனால் அந்த பேரை நமக்கு கொடுக்க மாட்றாங்க. உலகத்தில் தூய்மையாவதற்கான விஸ்வ வித்யாலயம் என்ற இந்த ஒன்று மட்டுமே ஆகும். அதே பாபா தான் ஸ்தாபனை செய்கிறாரு. நாங்கள் முழு உலகத்தையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறோம். ஆகையினால் இதனை தான் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்ட்டு சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஈஸ்வரன் வந்து முழு உலகத்திற்குமே முக்தி ஜீவன் முக்தியின் ஆசையை கொடுக்குறாரு. பாபாவின் விஷயம் எங்கே, இவர்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளும் அந்த பல்கலைக்கழகங்கள் எங்கே சொல்லி சொல்றாரு. அந்த சாதாரணமாக ஏதாவது ஒரு பாடம் எடுப்பாங்க, டாக்டரு கலெக்டர் படிக்கிற ஏதாவது அதை யூனிவர்சிட்டின்னு சொல்லிக்குவாங்க. அது எங்க, இது முழு உலகத்தையுமே முக்தி ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய பாபாவுடைய விஷயம் எங்கே சொல்லி சொல்றாரு. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகத்தையுமே மாற்ற வேண்டும். இது பாபாவினுடைய காரியமாகும். கடவுளோட காரியம்தான் முழு உலகத்தையும் மாத்துது. எங்கேயாவது முழு உலகத்திலையும் ஒரு பாடம் எடுக்கிறாங்க, அந்த பாடம் எல்லாரையும் மாத்துதுன்னு யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி யாருமே கிடையாது இல்லையா. கடவுளே தான் வந்து அந்த காரியத்தை செய்கிறாரு. நம்ம இந்த பேரை வைக்க விடுவதில்லை. ஆனால் பாருங்க, நமக்கு யூனிவர்ஸ்ன்ட்டு பேர் வச்சுக்க கூட விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அரசாங்கம் தாங்களே வைத்துக் கொள்கிறார். அவங்க மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆனால் நமக்கு அந்த பேர் வைக்க உரிமை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இப்போ நீங்கள் இதெல்லாம் புரிய வைங்க. அதையும் முதலில் புரிய வைக்கக்கூடாது, முதல்ல சொல்லக்கூடாது. எங்களுடைய பெயர் பிரம்மாகுமார் குமாரிகள். எப்போது பாபா வந்து இவரை ரதமாக்கினாரோ அப்போதுதான் இவருடைய பெயர் பிரம்மான்ட்டு ஆயிடுச்சு. கடவுளே வந்து இந்த பிரம்மா இந்த லேக்ராஜ் உடல்ல அவதரிச்சு அவரை ரதமாக்கி அவரோட பேர் பிரம்மான்னு வச்சுட்டாரு. அப்பதான் அவர் பேர் பிரம்மா. பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனை நடக்குது இல்லையா. பிரஜாபிதா என்ற பெயர் கூட புகழ் பெற்றது. பிரஜைகளின் தந்தை, பிரஜானா மக்கள், மக்களுடைய அப்பா, அவர் தான் பிரம்மா. அவர் மூலமா தானே சிருஷ்டியில வந்து சிவன் வந்து ஸ்தாபனை செய்யறாரு. அவர் எங்கிருந்து வந்தார், இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தாரு, அவருடைய அப்பா யாரு, அவருடைய தந்தையின் பெயர் என்ன. பிரம்மாவை தேவதையாக காட்டுறாங்க இல்லையா. இந்து தர்மத்துல பிரம்மாவை ஒரு தேவதையா காட்டுறாங்க அல்லவா. பிரம்மா விஷ்ணு சங்கரன்ட்டு 3 பேரை காட்டுறாங்க. தேவதைகளினுடைய தந்தை கண்டிப்பாக யாரா இருப்பாங்க, பரமாத்மாவாக தான் இருப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் படைப்பவர். யாருக்குமே இந்த படைப்பவர் பற்றிய ரகசியமே தெரியாது. ஆனா இப்ப அவரே வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. யார் வந்து பரமாத்மா யாரோ அவர் தான் படைப்பவர். பிரம்மாவை முதல் படைப்பு என்று சொல்லலாம். முதல்ல கடவுள் வந்து பூலோகத்துல படைக்கிறாரு. யாரை படைக்கிறாரு, பிரம்மாவை தான் படைக்கிறாரு. அந்த பிரம்மா மூலமா தான் எல்லாரையும் படைக்கிறாரு. அவருடைய தந்தை சிவபாபா. அப்ப பிரம்மாவனுடைய அப்பா தான் சிவபாபா. அவரே சொல்கின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்து இவருடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இப்ப கடவுளே வந்து சொல்றாரு, நான் தான் பரமாத்மா, நான் இவர் உடம்புல வந்து உங்களுக்கு அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. எனவே குழந்தைகள், இது ஈஸ்வரிய அருங்காட்சியகம் என்று புரிய வைக்க வேண்டும். அதனால நீங்க இப்ப போய் சொல்லுங்க, இது ஒரு மியூசியம், இது ஈஸ்வரனுடைய மியூசியம்ட்டு சொல்லி புரிய வைங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள்ட்டு வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள்ட்டு நீங்க தான் என்னை அழைச்சிங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஹே குழந்தைகளே, ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தங்களுடைய தந்தையை நினைவு செய்தீங்கன்னா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மண் மனாபவ என்பதுதான் கீதையின் வார்த்தையே ஆகும். பகவத்கீதையில மண் மனாபவன்னு இருக்குது இல்லையா. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும். மனசால உண்மையா அவரை நினைக்கும் போது பாவம் அழிஞ்சிரும். பகவான் மட்டுமே ஒரே ஒரு ஞான கடலா இருக்கிறாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரும் அவர் தான். கிருஷ்ணர் ஒன்றும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரா இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. ஏன் இருக்க முடியாது, அவர் தூய்மையற்ற உலகத்துல அவர் காலே பதிக்க முடியாது. கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்துல அவர் காலே படாது, அவ்வளோ உயர்ந்தவர் அவரு. அவர் எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையா மாத்துவாரு. அப்ப யார் மாற்றுவாங்க, பகவானே தான் வந்து தூய்மையற்ற உலகத்துல வராரு பாருங்க. அவர் ஹையஸ்ட் சிவபகவான். அவருக்கு என்ன தலையெழுத்து இங்க வந்து நம்மளை மாத்தணும்ட்டு. ஆனா நம்ம கூக்குரல் இடுறதுனால வராரு. நம்ம கூக்குரலுக்கு செவி மடுக்கிறாரு.
குழந்தைகள் என்ன கூப்பிடுறாங்க, நான் போகணுன்ட்டு ஓடி வராரு பாருங்க. பத்தீத்த பாவனர் அவர் பாருங்க. அபகாரிக்கும் உபகாரம் செய்யறவரு அந்த கடவுள். அவர் தான் வராரு. கிருஷ்ணர் ஒன்றும் வர்றதில்ல. கிருஷ்ணர் வந்திருந்தாருன்னா தெரியும் இல்லையா, மயிலிறகோட ஒரு ஆள் வந்து நம்மளை மாத்துறாருன்ட்டு. அந்த மாதிரி யாருமே இல்லையே. ஏன்னா பதித உலகத்துல அவர் காலே படாதுன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையற்ற உலகத்துல தூய்மையாக்கும் பாபா தான் வருவார் இல்லையா. அப்பா தான் வருவாரு. குழந்தைங்க கூப்பிடுறாங்கன்னா யார் வருவாங்க? அப்பா தான் ஓடி ஓடி வருவாரு. இப்போதே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் பஸ்மா. பாபா சொல்றாரு, குழந்தைகளே இப்போ என்ன நினைங்க, நினைச்சீங்கன்னா உங்க பாவம் அழிஞ்சிடும். எவ்வளவு சகஜமான விஷயமா இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இது எவ்வளவு ஈஸியா இருக்குது. பகவானுடைய மகா வாக்கியம் என்ற வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆனா முன்னாடி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது, இந்த கடவுள் சொல்றாருன்னு சொல்லி சொல்லணும். காம விகாரம் மிகப்பெரிய எதிரின்ட்டு பாபா பரமபிதா பரமாத்மா சொல்கின்றார். முதல்ல நிர்விகார உலகமா தான் இருந்தது, இப்போதுதான் விகார உலகமா ஆயிடுச்சு. அதனாலதான் துக்கமாக இருக்கிறது. நிர்விகாரிகளாக இருந்தார்கள் என்றால் சுகமே சுகமாக தான் இருக்கும். நம்ம 5 விகாரமும் இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா சுகமா தான் இருக்கும். எனவே பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரி. தூய்மையற்றவர்களா ஆனதுனாலதான் இப்ப உலகத்துல எல்லாருக்குமே பிரச்சனை. சின்ன குழந்தைகள் கூட இந்த காம விகாரத்தினாலதான் கொலை நடக்குது, பிரச்சனை நடக்குது. எதனாலனா முதல் எதிரி இதுதான். அதனாலதான் நிறைய பேர் சிறைக்கு போறாங்க, தவறு பண்ணிட்டு சிறைக்கு போறாங்க. இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம்தான் நீங்க உலகையே வென்றவர்களாக ஆவீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, எப்பேற்பட்டவங்களையும் நீங்க மாத்துங்க, கடவுளால மாத்த முடியும். பாபா சொல்றாரு, சொல்லி புரிய வைங்க. காமத்தின் மீது வெற்றி அடையும் போதுதான் நீங்க உலகத்தையே வென்றவர்களாக ஆவீர்கள்ன்ட்டு புரிய வைக்கணும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி பாப்பா சொல்றாரு. நாங்களும் அவரே தான் நினைவு செய்கிறோம். ஏதாவது கல்லூரி திறக்கப்படுகிறதுனா அதனுடைய திறப்பு விழா செய்கிறாங்க இல்லையா, அது போலதான் இதுவும் கூட ஒரு காலேஜ். நிறைய கிளை நிலையங்கள் இருக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இந்த காலேஜ் நிறைய அந்த பிரான்ச்சா ஓபன் பண்ணுவாங்கல்ல, காலேஜ் அந்த மாதிரி தான் இதுக்கு கூட நிறைய கிளை இருக்கு. கிளை நிலையங்களில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஒவ்வொரு சென்டர்லயும் ஆசிரியர்கள் பாபா வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக டீச்சரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாபா வந்து யார் மூலமா செய்வாரு? டீச்சர்கள் மூலமா தான் செய்யறாரு. டீச்சர்கள்லாம் அவருடைய சொரூபம், அவங்க மூலமா தான் செய்ய வைக்கிறாரு. பாபா புதிய புதிய கிளை நிலையங்கள்ல நல்ல நல்ல பிராமணி டீச்சர்களை நியமிக்கிறாரு. பாபாவை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. அவரு தான் அந்த சென்டர்ல அவங்கள உட்கார வைக்கிறாரு. அதனால அவங்க மூலமா பாடம் எடுக்கிறாரு. விரைவாக தங்களுக்கு சுயம் சமமாக மாற்றி பிறகு மற்ற சென்டர்களுக்கு சேவையின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள அனுப்ப வேண்டும் என்பதற்காக வைக்கின்றார். இப்போ பாபா எதுக்காக வைக்கிறார்? அவங்கள விரைவாக சீக்கிரமா அந்த சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் தனக்கு சமமா மாற்றணும். நம்மளும் மாறணும், மற்றவங்களையும் மாற்றணும். மாத்திட்டு அந்த சேவையினோட பொறுப்பை எடுத்துக்கொள்ள அனுப்ப வேண்டும்ட்டு தான் வைக்கிறாரு. யார் யார் சரியான முறையை படித்து சொல்ல முடிகிறது, புரிய வைக்க முடிகிறதுலாம் பாபா வந்து பார்க்கறாராம் மேல இருந்து. யார் யார் இந்த முறையை சரியா புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு புரியவும் வைக்கிறாங்கன்றதையும் பார்க்கறாராம். பிறகு இப்போது நீங்க இங்கே அமர்ந்து வகுப்பு நடத்துங்கள்ட்டு சொல்றாரு. பாபா பார்க்கறாரு, நல்லா இந்த குழந்தைகள் முரளியை தாரணை பண்றாங்கன்னா உடனே அவங்கள அந்த சென்டர்ல உட்கார வச்சு வகுப்பு நடத்துங்கன்ட்டு சொல்றாரு. அந்த காலத்துல பிரம்மா பாபா இருக்கும்போதே நிறைய பேரை அனுப்பி விட்டுருவார் சேவைக்கு. இங்கே நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, பாபா பாபான்ட்டு தாதி தீதிகள்லாம் அவரை விட்டு போகவே மாட்டாங்க. இருந்தாலும் போங்க குழந்தைகளே, சேவை தான் முக்கியம். பகவானோட சேவை முக்கியமா இல்லை நான் முக்கியமான்னு கேட்பாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு இல்லாம தாதிகள்லாம் போயிடுவாங்க. லண்டன் வரைக்கும்லாம் போய் ஜானகி தாதி சேவை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க, பாபா தான் அனுப்பி விடுறாரு. யார் நல்லா புரிய வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உடனே அவங்கள மற்ற சென்டருக்கு அனுப்பி விடுறாரு. இப்படி ஒத்திகை பார்க்க வைத்து அவர்களை அமர்த்தி விட்டு மற்ற இடங்களுக்கு சென்டர்களை பார்த்து கொள்ள சென்று விட வேண்டும். இந்த மாதிரி பாபா சொல்றாரு. யார் நல்லா பாடம் எடுக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள சென்டர்ல உட்கார வச்சுட்டு மற்ற சென்டர்கள் பார்த்து கொள்ள சென்று. ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நதி ஒரே இடத்துல இருக்குமா? நதி வெவ்வேறு இடம் ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம யார் நல்ல ஞானத்துல இருக்கிறாங்களோ, ஞான பாயிண்ட்டை புரிய வைக்கிறாங்களோ, அவங்க ஒரே இடமா இருக்கக்கூடாது, வேற வேற இடம் போய் புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. டீச்சரா பிராமணிகளா நியமிச்சவங்கள பாபா சொல்றாரு. பிராமணிகளின் வேலையை ஒரு சென்டரை பார்த்தார்களா, பிறகு சென்று வேறொரு சென்டரை பார்க்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சிஸ்டர்லாம் இருக்கிறாங்கன்னா ஒரே சென்டர்ல இருக்கக்கூடாது, வேற வேற சென்டர்ல அங்க வந்து தனக்கு சமமா ஆட்களை உருவாக்கிட்டு வேற ஒரு சென்டரை பார்க்க போகணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு டீச்சரும் 10-20 சென்டரை ஸ்தாபனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய சேவை செய்ய வேண்டும், கடைகளை திறந்து கொண்டே செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு.
பாருங்க, ஒரே இடமா இருக்கக்கூடாது, நிறைய சேவை பண்ணணும். தங்களுக்கு சமமாக மாற்றிட்டு யாரையாவது பொறுப்பாக விட்டு கொண்டே செல்ல வேண்டும். யாரையாவது தங்களுக்கு சமமாக தயார் செய்து விட்டுவிட்டு வேறொரு சென்டரை திறக்க வேண்டும் என்று மனதில் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. நம்ம போய் ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துட்டு சிஸ்டர் சொல்றாரு, டீச்சரா இருக்கிறவங்கள அவங்களுக்கு சமமா தயார் பண்ணிட்டு மற்றவங்கள அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வேற வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பற்று வந்துடும், இது ஏன் சென்டர், ஏன் மாணவர்கள் அப்படின்னு வந்து அது கூட சூட்சமா ராயல் ரூபம் மாயாவாயிடும். அதனால ஒரே இடமா இருக்கக்கூடாது, பற்று இல்லாம இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இப்படி நேர்மையானவர்கள் பலரில் சிலர் தான் இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா பாருங்க, இந்த மாதிரி நேர்மையானவங்க கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்யறாங்களோ அவர்களே தான் நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரே இடத்துல இருக்காம நிறைய இடத்துக்கு போய் சேவை செய்யணும். அந்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்க தான் நேர்மையானவர்கள்ட்ட சொல்லப்படுகிறதுன்றாரு. ஒரு சென்டரை திறந்தார்கள், தங்களுக்கு சமமாக மாற்றினார்கள், பிறகு மற்றொரு இடத்தில் சேவை செய்ய வேண்டும். ஒரு சென்டர்ல எல்லாரையும் உருவாக்கிட்டோம், சென்டர் நல்லா உருவாயிடுச்சுன்னா நீங்க வேற இடத்துக்கு போயிடணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரே இடத்துல சிக்கி கொள்ளக்கூடாது. நல்லது யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லையா, வேறு காரியம் செய்யுங்கள். சரி, பாபா டீச்சரை பத்தி சொல்றாரு. இப்ப மத்தவங்க, பாபா எங்களுக்கு புரிய வைக்க கூட தெரியல, நாங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்க வேற காரியம் செய்யுங்க. நிறைய வேலை இருக்குல்ல, நிறைய சேவை இருக்கு, பாபா சேவை எது வேணாலும் செய்யுங்கன்றாரு. அதில் தேக அபிமானமே வரக்கூடாது. அதால் நான் தான் செய்கிறேன்ற தேக அபிமானம் வரக்கூடாது. நான் பெரிய வீட்டை சேர்ந்தவன், இந்த வேலையை எப்படி செய்வேன் அப்படிலாம் வந்து உங்களுக்கு தேக அபிமானம் வரக்கூடாது. எங்களுக்கு வலி ஏற்படும். இப்போ ஒரு சென்டரில் ஒரு வேலை செய்கிறோம், சேரை தூக்கி போகிறோம், இல்லை சாமான் ஏதாவது ஒரு விளக்குறோம்னா, ஐயோ நான் எப்பேற்பட்ட ஆள், என்ன போய் இந்த வேலை செய்ய சொல்கிறார் பாபா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஐயோ கை கால் வலிக்கும், வலி ஏற்படும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் வேலை செய்தால் எலும்பு நோகும் என்பதே தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. ஐயோ என்னால் முடியாது, இந்த வேலை செஞ்சால் எனக்கு எலும்பு வலிக்கும், இதெல்லாம் கூட தேக அபிமானம் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எதையுமே புரிந்து கொள்வது, மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அல்லவா. பாருங்க, சேவை எப்படி வேணாலும் செய்யலாம். ஒன்று வார்த்தைகளால் ஞானம் சொல்கிறது, மனதினால சேவை செய்கிறது, இன்னொன்று நம்ம கர்மனா சேவை, கர்மங்கள் மூலமாக மற்றவங்க சுகம் கொடுக்கறது. ஒரு மற்றவங்க சென்டரில் போய் நம்ம ஒரு போக் செஞ்சு வச்சு அதை மற்றவங்க பாபா நினைவில் செய்து மற்றவங்க சாப்பிட்றதுக்காக கொடுக்கறது, அங்கே எந்த ஒரு கர்ம சேவை செய்தாலும் அது கூட மற்றவங்களுக்காக செய்கிறது தானே. அது வந்து தேகாபிமானம் இல்லாமல் பாபாவுக்காக செய்துன்ட்டு சொல்லி செய்யணும்னு சொல்கிறாரு. பாபா இன்னார் எனக்கு புரிய வைத்தார், என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டார்கள் என்று மற்றவர்களும் எழுத வேண்டும். பாருங்க, சில பேருக்கு ஞானம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஞானத்தினால தானே நம்ம வாழ்க்கையே இவ்வளோ மாறி இருக்குது, அந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும் இல்லையா நம்ம. அதுமாரி அதை பாபாட்டையும் சொல்லணும், பாபா இவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க, என் வாழ்க்கையை சரி செஞ்சுட்டாங்கன்ட்டு நம்ம எழுதணும்னு சொல்லி சொல்கிறாரு. பாபாட்ட சொல்லணும். சிலர் அதை கூட செய்யறதில்ல. நான் யாரால நம்ம லைஃப் மாறி இருக்குது அதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஞானம் கிடைச்சதா என்னமோ இவங்களுக்கு தான் ஞானம் கிடைச்ச மாதிரி, இவங்க டைரெக்டாக வானத்துலேருந்து குடிச்ச மாதிரி நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எனக்கு இவங்க புரிய வச்சாங்க, என்னுடைய வாழ்க்கையே மாறிச்சு பாபான்ட்டு லெட்டரில் பாபாவுக்கு எழுத சொல்கிறாரு. அவங்கள்ட்ட கூட சொல்ல வேணாம், நீங்கள் எனக்கு எழுதுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சேவையின் நிறுவனம் கிடைக்க வேண்டும். ஏன்னா பாபாவுக்கு தெரியலையாம், இந்த குழந்தை இந்த சேவை பண்ணிச்சு, இந்த சேவை மூலமாக எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற செய்தியே வரமாட்டேதான் பாபாவுக்கு. சொல்கிறவங்களும் எழுத மாட்டாங்க, கேட்குறவங்களும் வாழ்க்கை மாறினவங்களும் எழுத மாட்டாங்க. பாபாவுக்கு விஷயமே தெரிய மாட்டேது சொல்கிறாரு. ஒவ்வொருவரும் டீச்சர் ஆக வேண்டும் பாபா நினைக்கிறாரு. எல்லாரும் டீச்சர் ஆகணும், எல்லாரும் முரளி படித்து மற்றவங்க சொல்லணும், பிறகு தாங்களே எழுதணும். பாபா எங்களுக்கு பின்னால் பராமரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்றியிருக்கிறேன், நாங்கள் சென்டர்களை திறந்து கொண்டே செல்கிறோம்ட்டு இப்படி எழுதணுமா. இதை தான் பாபா வந்து ஆசைப்படுறாரு. நான் வந்து முரளி புரிஞ்சிட்டேன் பாபா, நான் வாழ்க்கையில் மாறிட்டேன் பாபா, நான் மற்றவங்களையும் மாற்றிட்டு இருக்கிறேன் பாபா, எனக்கு சமமாக நிறைய பேரை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அதாவது அவர் தான் செய்விக்கிறார், செய்பவரெல்லாம் அவர் தான், நம்மளா செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். நாங்கள் வந்து சென்டரை திறந்துக்கிட்டே போகிறோம், இதை வந்து பாபா ஆசைப்படுறாரு. இப்படிப்பட்ட குழந்தைகளை தான் மலர்கள்ன்ட்டு சொல்லப்படுகிறது சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மலர்கள்ன்ட்டு சொல்லப்படுதுன்றாரு. சேவையே செய்யவில்லை என்றால் எப்படி மலர்களாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்கிறார். எந்த சேவையுமே செய்யலை, மனதின் மூலமாக கூட சேவை செய்யலாம். எதுவுமே செய்யறது இல்லைன்னா எப்படி நீங்கள் மலர்களாக ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறார். மலர்களின் தோட்டமும் இருக்கிறது அல்லவா. பாபா உருவாக்குறதே மலர்களுடைய தோட்டம் தான், முட்களோட தோட்டத்தை அவர் உருவாக்குறது இல்லை. அதனால் பாபா சொல்கிறார், எனவே திறந்து வைப்பவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் கீதா பாடசாலை புதுசாக உங்கள் கிளை உருவாக்குறீங்கன்னா
நீங்கள் யார் விஐபியை கூப்பிட்றீங்களோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நாங்கள் பிரம்மா குமாரிகளாக இருக்கிறோம், சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக இப்போ ஆகின்றோம். பாபா இந்த பிராமண குலம் மற்றும் சூரியவம்ச சந்திரவம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த சமயத்தில் அனைவரும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்கிறார். நீங்கள் வந்து திறக்கிறவங்களுக்கும் புரிய வைங்க, நம்ம யார் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். சத்தியுகத்தில் தேவதா வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், பிறகு சத்திரிய வைசிய வர்ணத்திலாக ஆனார்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். பாபா நமக்கு எல்லாமே புரிய வச்சிருக்கிறாரு. முதல்ல தேவதையா இருந்தோம், அப்புறம் சத்திரியர் ஆனோம், அப்புறமா வைசியர் சூத்திரன்னா மாறிட்டோம். இவ்வளோ பாயிண்ட்ஸ் பாபா புரிய வச்சு கூட நிறைய குழந்தைகள் மறந்துடுறாங்கன்ட்டு பாபா புரிஞ்சுக்கிறாராம். பாபா சொல்றாரு, முதல்ல பிராமண வர்ணம் வருது, பிரஜாபிதா பிரம்மாவனுடைய குழந்தைகளா நம்ம மாறுறோம். இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இந்த பிரம்மா அமர்ந்திருக்கிறார் அல்லவா, நல்ல விதத்துல புரிய வைக்கணும் இந்த பிரம்மா யாருன்ட்டு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவின் மூலமா ஸ்தாபனைன்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா, யாருடைய ஸ்தாபனை? பிராமணர்களுடைய ஸ்தாபனை தான் நடக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம் சொல்றாங்க. பிரம்மா மூலமா என்ன ஸ்தாபனை நடக்குது? யாரை ஸ்தாபனை பண்றாரு? உலகத்தை ஸ்தாபனை பண்றாரு. அந்த உலகம் யாரு? பிராமணர்களுடைய உலகம், பிராமணர்களுடைய ஸ்தாபனை தான் நடக்குது. வந்து ஒவ்வொருத்தவங்களா படைக்கிறாரு, கடவுளே வந்து செலக்ட் பண்றாரு. இவங்க மூலமா இவங்கன்ட்டு அப்படியே அது சூட்சமா படைப்பு நடந்துட்டு இருக்குது. பிறகு அவர்களுக்கு படிப்பினைகளை கொடுத்து தேவதையாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாடம் எடுத்து மாத்துறாரு. வந்து இப்போ இந்த முரளி மூலமா தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. இந்த முரளியே நம்ம படிக்கலைன்னா கடவுள்கிட்ட நம்ம பேசுறதே ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் நீ சொல்லியிருந்தாரு, முரளி மேல அன்பு இல்லைன்னா என் மேல அன்பு இல்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, முரளி படிக்காம அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? யோகா பண்ணலாம், இருந்தாலும் இந்த யோகா கனெக்ஷனே கட் ஆயிடும். முரளி படிக்க தான் ஒரு ஞாபகமே நமக்கு வருது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, படிப்புகளை கொடுத்து நம்மளை தேவதையாக்குறாரு. நாங்கள் பாபாவிடம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் சொல்றாங்க, நான் வந்து கடவுள்கிட்டே படிச்சுட்டு இருக்கிறேன். அவர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் அர்ஜுனனுக்காகன்ட்டு எழுதிட்டாங்க. கீதா சாரம் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்காக பாடப்பட்டதுன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா போர்ல நிக்கிறாரு அர்ஜுனனு, முன்னாடி நிக்கிறதெல்லாம் சித்தப்பா பெரியப்பான்ட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அண்ணன், துரியோதனெல்லாம் அண்ணன். அவங்களையே நான் கொலை பண்ணணும் போது அர்ஜுனனுக்கு பயப்படுறாரு, அர்ஜுனனால செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து கீதை சொல்றாரு, போர்க்காலத்துல நிக்கிறவங்களாம் ஆத்மான்னு பாரு, அழிவற்றவங்க, உடல் தான் அழியுது, அவங்க அழியறது இல்ல. அதனால நீ இதை செஞ்சுதான் ஆகணும், முழு உலகத்துக்கு நன்மை ஆகணும்னா நீ இதை பண்ணிதான் ஆகணும்ட்டு புரிய வைக்கிறாரு. அதுதான் கீதை சாரம். அதை தான் இப்ப நமக்கும் புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த உலகம் மோசமாயிடுச்சு, சித்தப்பா அண்ணன் பார்க்காதீங்க, இந்த உலகமே 5 விகாரத்துல பீடிக்கப்பட்டு குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்குது, நீங்க இப்ப மாறணும். நீங்க வந்து மனம் புத்தி மூலமா உலகத்தை சந்நியாசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு அர்ஜுனன் கிடையாது, பல அர்ஜுனன்ட்டு யாருக்கும் தெரியல. யார் அர்ஜுனன் என்பது யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. நாம் பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒருவேளை யாராவது நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் தான், எங்களுக்கும் இந்த பிரம்மாவுக்கும் தொடர்பே இல்லைன்ட்டு சொன்னா கூட பிறகு எப்படி நீங்க தேவதையா ஆவீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்குறாரு. பிரம்மாவின் மூலம் தான் ஆவீர்கள் அல்லவா. சில சென்டருக்கே வரமாட்டாங்க, சென்டருக்கு வராம சிவனை மட்டும் நான் நினைச்சுக்கிறேன். இந்த பிரம்மா யாரு? இவருக்கும் எனக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்ப பக்தியில நீங்க நந்தியை பார்க்காம சிவனை பார்க்க போவீங்களா? டைரக்டா விட்டுருவாங்களா அவங்கள? நந்தி எனக்கு தேவையில்ல, சிவன் தான் தேவைன்ட்டு போனீங்கன்னா விட மாட்டாங்க. பக்தியிலே சிவனை பார்த்துட்டு தான் நம்ம நந்தியை பார்த்துட்டு தான் சிவனை பார்க்கவே போவோம். நந்திகேஸ்வரர்னு சொல்லிட்டு அவருக்கு தனி வழிபாடே இருக்குது. பிரதோஷம் கூட நந்திகேஸ்வரருக்காக தான் நடக்குதே. அது அந்த 33 கோடி தேவதைகளும் தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு நந்திகேஸ்வரர் கோபம் வந்துருமா. அப்போ வந்து சிவன் வந்து அவரோட 2 கொம்புக்கு நடுவில் வந்து டான்ஸ் ஆடுவாராம். அப்போ ஆடினோடனே அவருடைய கோபம் வந்து தணிஞ்சிருமா. இதுதான் சொல்லியிருப்பாங்க அந்த பிரதோஷத்துடைய கதையை. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே 33 கோடி தேவர்கள் வந்து அந்த சொர்க்கத்துல நடிச்சவங்க. அவங்க தான் 5 விகாரத்துல சிக்கி அவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்களே. அதனால சிவன் வந்து நெற்றி பூர்வத்துல பிரம்மாவுடைய அந்த நந்தியோடைய நெற்றி பூர்வத்துல வந்து நடனம் ஆடுறாரு. என்ன நடனம் ஆடுறாரு? ஞான நடனம் ஆடுறாரு. ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. இதுதான் அந்த உண்மையான ரகசியம். பக்தியில இருக்கிறது எல்லாமே ஒரு காட்சி மாதிரி, ஒரு இது மாதிரி, ஒரு பொருள் மாதிரி உருவாக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு எல்லாத்துலயும் அது உள்ளார வந்து உண்மை ஒளிஞ்சிருக்குது. அந்த உண்மையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை தான் பாபா வந்து இப்போ புரிய வைக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் ஏற்றுக்க மாட்டேன், பிரம்மாவை ஏற்றுக்க மாட்டேன், நான் தனியாக சிவனை நினச்சிக்கிறேன், வீட்டிலே இருந்துக்கிறான்லாம் நீங்கள் தேவதை ஆக முடியாது, நீங்கள் சூத்திரர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். சிவபாபா உங்களை எப்படி யார் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போ கடவுளே வந்தார் இல்லையா,
உங்களை எப்படி சொன்னாரு? யார் மூலமா வந்து சொன்னாரு? பிரம்மா மூலம் தானே சொன்னாரு. அப்ப பிரம்மா தேவை தானே. அப்ப பிரம்மா குமாரிகள் தானே சொல்லிக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தான் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா குமார குமாரிகள் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக பிரம்மா தானே நினைவுக்கு வருவார் அல்லவா. நம்ம பிகேன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. அப்ப பிரம்மா குமார்னு சொல்லும் போது கண்டிப்பா யார் நினைவுக்கு வருவாங்க? பிரம்மா தானே. சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் தான் வந்து படிப்பிக்கின்றார். பிரம்மா பாபா இடையே தான் இருக்கின்றார், தரகராக இருக்கிறாரு. ஆனா அவர் உடம்புல சிவன் தான் வந்து எல்லா வேலையும் செய்யறாரு. ஏன் நீங்க இவரை பாக்குறீங்க? நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களாக ஆகாமல் எப்படி தேவதையாக ஆக முடியும்? இருந்தாலும் பிரம்மா கருவியா இருக்கிறாரு. அவர் உடல் மூலமா தான் இவ்வளவு காரியம் நடைபெறுதுன்னா அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அப்ப அவர் மூலமா தான் அவரையும் நம்ம ஏத்துக்கணும். அவர் மூலமா தான் சிவனே வந்து பாடம் கொடுக்குறாரு. பிராமணர்களாக ஆகாம எப்படி நீங்க தேவதை ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் எந்த ரதத்தில் வருகிறேனோ அவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாபா சிவனே வந்து ஏன் இவரோட ரதத்துல வராரு? ஏன் இவ்வளோ உடம்பு இருக்கு இல்லையா, ஏன் அந்த உடல்ல வராரு? ஏன்னா அவர் தான் அவருடைய முதல் பிறவி கிருஷ்ணர். அவருடைய கடைசி பிறவில அவர் கடைசியா ஒரு கிராமத்து சிறுவனா இருக்கிறாரு. லேக்ராஜ்னு பேர்ல வைர வியாபாரியா இருக்கிறாரு. அவர் தான் பக்தி அதிகமா செஞ்சிருக்கிறான்ட்டு ஒரு முறையில சொல்லியிருக்கிறாரு. விக்ரமாதித்ய மகாராஜாவா இருந்து கோயில் கட்டினது. உருகி உருகி சிவனை நம்மலாம் நினைக்கிறத விட நம்ம இப்பயே எதையுமே விட மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் முக்தி வேணும்னு மட்டும் சொல்றாங்க, ஆனா எதையாவது விடுறாங்களா? ஒரு சாப்பிட்ற சாப்பாடை கூட விட மாட்டாங்க. இங்க இருக்கிற விஷயங்களை தான் புடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் பாருங்க எல்லாத்தையும் சிவனுக்காக விட்டாரு இல்லையா. எல்லா சொத்தையும் அவர் ட்ரஸ்ட்ல எழுதிட்டு அவர் குடும்பம் அதை கொண்டு அலௌகீகமா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் சிவனே கதின்னு ஆயிட்டாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்னைக்கு இறங்கணும்? அவ்வளவு அவமானம் அசிங்கம் எதிர்க்கவே ஒருத்தர் காரி துப்பிட்டு போனாரு. எல்லாத்தையும் யார் தாங்கிக்கிட்டது? அதனாலதான் அவர் உடம்புல வந்திருக்கிறாரு. இது போன கல்பமும் இதேதான் நடந்தது. அவர் உடல்ல தான் வந்தார். அவர் தான் நிச்சயிக்கப்பட்ட ராதம். அவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவை தந்தை என்று சொல்லவில்லை என்றால் எப்படி குழந்தையாக ஆக முடியும்? சரி, பிரம்மா பாபா எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? ஏன்னா அவர் உடல்ல தான் வந்து சிவன் வந்து ஸ்தாபனை பண்றாரு. பிரம்மா மூலமா தான் ஸ்தாபனைன்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்க எப்படி குழந்தையாக முடியும்னு சொல்லி சொல்றாரு. தங்களை பிராமணன் என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் சூத்திரர்களே ஆவர். யார் தன்னை பிரம்மா குமாரின்னு ஏத்துக்கலையோ சிலர் அந்த மாதிரி கிளம்பி இருக்கிறாங்க. பிரம்மா குமாரிகள் இருந்து வெளியே வந்துட்டு தனியா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதான் பாபா சொல்றாரு. அவங்களாம் எப்படி வந்து குழந்தையாக முடியும்னு சொல்லி சொல்றாரு. அவங்களாம் சூத்திரர்களே ஆவர் சொல்லி சொல்றாரு. சூத்திரன்ல இருந்து உடனே தேவதையாவது கடினமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. உடனே நம்ம சூத்திரன்ல இருந்து தேவதை ஆக முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களாகி சிவபாபாவை நினைவு செய்யாமல் எப்படி தேவதை ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் சூத்திரனா இருக்கணும்னா பிராமணன் ஆகணும். பிராமணன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சிவபாபாவை நினைவு செய்யாம எப்படி தேவதை ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. இதில் குழப்பமடைவதற்கான அவசியம் கூட கிடையாது. எனவே திறந்து வைப்பவர்களுக்கும் பாபாவின் மூலம் திறப்பு விழா நடந்து விட்டது என்று புரிய வைக்க வேண்டும். இப்போ விஐபிஸ்லாம் வராங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு ஏதோ இன்ஸ்டிடியூஷன் ஏதோ தியான பயிற்சி மையம் அப்படின்னு நினைச்சிட்டு தரக்கூடாது. கடவுள் மூலமா இந்த திறப்பு விழா நடக்குது, இது சென்டர், இது கிளைன்றதை புரிய வைங்க. தந்தையை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கு கூறுகின்றோம் சொல்லி சொல்லுங்க. அந்த தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவராக இருக்கின்றார். பிறகு நீங்கள் தூய்மையாகி தேவதைகளாகி விடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். குழந்தைகள் நிறைய சேவை செய்ய முடியும், ஆனா ஒரே இடமா இருந்தா எங்க செய்யறது? நிறைய இடம் போகணுன்றாரு. நாங்கள் பாபாவின் செய்தியை கொடுக்கிறோம்ட்டு சொல்லுங்க. இப்போது செய்வதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம், நாங்கள் செய்தியை கொடுத்து கொண்டே செல்கிறோம்ட்டு புரிய வைங்க. சொல்லுங்க, அவங்க செய்யறதும் செய்யாததும் அவங்களோட விருப்பம், ஆனா செய்தியை மட்டும் சொல்லிடுங்கன்றாரு. வேற எந்த முறையிலும் தூய்மையாவே ஆகவே முடியாது. பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க எந்த வழியில போனாலும் கடவுளை அடைஞ்சிடலான்ட்டு. ஆனா வேற எந்த முறையிலும் தூய்மையா ஆக முடியாது. ஏன்னா தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு தன்னை அறிந்தவன் தான் கடவுளை அறிய முடியும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் வந்து எப்படி இருக்கிறாரு, புள்ளியா நிராகாரா இருக்கிறாருன்றது அவருடைய சரியான உருவம் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கும் போதுதான் நம்ம பாவம். நம்ம வந்து ஏதோ ஒரு தேகதாரியை நினைச்சுக்கிட்டு பக்தியில யார் யாரையோ முருகர் சொல்றோம், எல்லாரையும் சொல்லி நினைக்கிறோம். ஆனா கடைசியா பிறவியே எடுத்துதான் வந்தோம், எங்கேயும் நமக்கு முக்தியே கிடைக்கல இல்லையா.
நம்ம முருகனை வழிபட்டா என்ன ஆகும்? கடைசியில் முருகனை நினச்சிக்கிட்டே சரீரம் விட்டுருவோம். கடைசியில் அவர் சரீரதாரி. அடுத்த பிறவி திரும்ப முருக பக்தராக பிறந்துருவோம். அதனால் நீங்கள் கடவுள் எப்படி இருக்கிறாரு கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. அவர் நிராகாரம், அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்ல. அவரோட உருவம் தெரிஞ்சு அவரை நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாவம்லாம் போயிடும். உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவம்லாம் அழிஞ்சிரும். அப்புறம் நீங்கள் முக்தி, அவரோட நினைவில் உயிரை விடும்போது முக்தி அடைஞ்சிருவீங்க, ஜீவன் முக்தியை அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நேரம் கிடைக்கும் போது சேவை செய்யுங்கள், நேரம் அதிகம் கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போவும் டைம் இருக்குது, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. பாபா மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு விளையாட்டை. நிறைய நமக்கு ஆட்களை அனுப்பி விடுவார். ஆனால் அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானத்தை புரிய வைக்காம வெட்டி கதை பேசிட்டு இருப்போமா? அதை பாபா செக் பண்ணிட்டு விட்டுருவாரு. ஓஹோ, இந்த குழந்தை சேவை செய்யலை, வெட்டியாக பேசிட்டு இருக்குன்ட்டு. பாபா சொல்றாரு, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக சேவை செய்யுங்க. நேரமோ என்னமோ அதிகமாக தான் இருக்குது எல்லாருக்கும், சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்கன்றாரு. நல்லது. நினைவில் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புதிய புதிய சென்டர்களின் வளர்ச்சிக்காக தங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றும் சேவையை செய்யணும். சென்டர்களை திறந்து கொண்டே செல்லணும்னு சொல்றாரு. ஒரே இடத்துல இருந்து விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், மலர்களின் தோட்டத்தை தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மலர்களாக ஆகி மற்றவர்களையும் தங்களுக்கு சமமாக மலர்களாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு சேவையிலும் தேக அபிமானன்றதே வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அதான் நான் தான் இதை செஞ்சேன், எனக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாபா சேவிக்கிறாரு, நான் செய்கிறேன், ஆத்மா இந்த உடலை இயக்குறேன், அந்த நினைவுல இருந்து செய்யும் போது நமக்கு தேக அபிமானம் வராதுன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். அனைத்து பொருட்களின் மீதுள்ள பற்றுதலிருந்து விடுபட்டு ஆசையற்றவராக இயற்கை வென்றவராக ஆகுங்கள்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு பிரச்சனையே ஏதாவது பொருளில் பற்று இருந்தாலும் கடைசி நேரத்தில் அது நினைவுக்கு வந்துடும். அதனால் இப்போயே செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது பொருள் மேலே எனக்கு பற்று இருக்கா, அதுலேருந்து விடுபட்டு ஆசையற்றவராக ஆகி இயற்கை வென்றவராக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம உடலையே மறக்க சொல்கிறாரு. அப்போ இந்த இங்கே பக்கத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன பொருள் மேலே நம்ம ஆசை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. உடலே வராது கூட, அப்புறம் இங்கே இருக்கிறவங்களோ இல்லை இங்கே இருக்கிற பொருளோ நம்ம கூடயா வரப்போகுது. அதான் பாபா சொல்கிறாரு, ஏதேனும் பொருள் கர்மேந்திரியங்களை தன் வசப்படுத்தினாலோ, அதாவது ஆசையை ஏற்படுத்தும் மனநிலை ஏற்படுத்தினாலோ விடுபட்டவராக ஆகவே முடியாது. ஏதாவது ஒரு பொருள் நம்ம கர்மேந்திரங்கள், இந்த கண்ணு காது இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் இல்லையா? கண்ணு வந்து டிவி பார்க்கணுன்னுது, கை வந்து ஏதாவது கேட்குது, செல்ஃபோனை கேட்குது, அது வேணும் இது வேணும்னு ஒன்று ஒன்று கேட்குது. அதோடைய தன் வசப்படுத்துறதுனாலையோ இல்லை ஆசையை ஏற்படுத்தும் மனநிலை ஏற்படுத்துறதுனாலையோ நம்மளால விடுபட்டவராக ஆக முடியாது. அப்போ கடவுள் நினைவு வராது இல்லையா? அந்த பொருள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால விட்டுருங்க, அந்த பொருள்லாம் விட்டுருங்க, அதுலேருந்து விடுபட்டவராக ஆகுங்கன்றாரு. அந்த கர்மேந்திரியங்கள் தான் ஏமாத்துது இல்லையா? அந்த கண்ணு கேட்குது, கண்ணு அதிகம் பாவம் செய்யுதுன்னு சொன்னார் இல்லையா பாபா? அதுதான் நம்மளை வந்து தவறான பாதையில ஈடுபட்டுது. அதுக்கு அடிமையாகி இருக்கிறோம். நம்ம கண்ணு இது வேணும் அது வேணும்னு கேட்குது, அதனால நம்ம அதையும் இதையும் பார்க்குறோம். அதனால அதற்கு வசமாகி நம்ம இருக்கிறோம். விருப்பங்கள் என்பதும் ஆசையின் இன்னொரு வடிவமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நம்ம விருப்பப்படுறதே அது வந்து எனக்கு விருப்பம் தான், ஆசை கிடையாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. எனக்கு ஆசை கிடையாது, இருந்தாலும் இது ஒரு விருப்பம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, விருப்பம்ன்றது ஆசையினுடைய இன்னொரு வடிவம் சொல்லி சொல்றாரு. ஆசை என்பதில்லை, ஆனால் இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும்ட்டு சிலர் சொல்றாங்க. எனக்கு ஆசைலாம் கிடையாது, ஆனா இந்த பொருள் இருந்தா வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், ஆனா எனக்கு அது மேல ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதுவும் கூட சூட்சுமமான ஆசையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது கூட உங்களுக்கு இந்த கர்மேந்திரியங்கள் உங்களை வசப்படுத்துது, ஒரு சூட்சுமமான ஆசைன்னு சொல்லி சொல்றாரு. எனவே ஒரு பொருள், அதாவது அல்பகால சுகத்தின் சாதனம் ஏதேனும் தன்னை ஈர்க்கிறதான்ட்டு ஆழ்ந்து சோதனை செய்யுங்கள். பாருங்க, அது அந்த ஃபேன் கூட நம்மளை வசப்படுத்துது. ஃபேன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஐயோ முடியல முடியல, ஏன்னா அந்த ஃபேனுக்கு அடிமையாக இருக்கிறோம் நம்ம. அதான் பாபா சொல்றாரு, எந்த ஒரு பொருள் அது அல்பகால சுகத்தின் சாதனம், எல்லாமே அல்பம் தானே. திடீர்னு இப்போ உலகத்திலே எல்லாமே போயிடுச்சு, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். அந்த டைம்ல எனக்கு ஃபேன் இல்லை, தண்ணி இல்லை, புலம்புவோம் இல்லையா நம்ம? அப்போ அதுக்கு வசமாக இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா வசமாக இருக்குது, அந்த அல்பகால சுகத்துக்கு வசமாக இருக்குது ஆத்மா. அதை பாபா சொல்றாரு, எந்த ஒரு பொருளும் அல்பகால சுகத்தின் சாதனை ஏதாவது என்னை ஈர்க்கிறதான்ட்டு ஆழ்ந்து சோதனை செய்யுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. எதன் மேலாவது எனக்கு வந்து
ஈர்ப்பு இருக்குதான்ட்டு செக் பண்ணுங்க. பொருட்கள் அனைத்துமே இயற்கையின் சாதனங்களாகும். இப்போ இருக்கிற எல்லா பொருளுமே இந்த நேச்சர்லேருந்து நமக்கு கிடைச்ச சாதனங்கள் தான், சயின்ஸ் மூலமாக கிடைச்சிருக்குது. இவற்றின் மீதுள்ள ஆசையிலிருந்து விடுபட்டால் தான் இயற்கை வென்றவராக ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ இதுல இருந்துலாம் கூட நீங்க வெளியே வரணும், அப்பதானே கடவுளை நினைக்க முடியும். நம்ம இது இருந்தாதான் வாழ்வோன்ற மாதிரி இருக்கும். சிலர் செல்போன் அப்படின்ட்டாலே போதும், அவங்களால இருக்கவே முடியாது, ஏதோ கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதை பாபா சொல்றாரு, எல்லாத்துல இருந்து விடுபட்டாதான் உங்களால இயற்கை வென்றவராக, மாயாஜித் ஜெகஜித் மாதிரி இயற்கை வென்றவர் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஸ்லோகன்: என்னுடையது என்னுடையது போன்ற குழப்பங்களை விட்டுவிட்டு எல்லைகளை கடந்து செல்பவரே விஸ்வ கல்யாணக்காரி ஆவார். எண்ணிது எண்ணிது இந்த மாதிரி குழப்பம் இருக்கு இல்லையா, அதில் தான் குழப்பமே வரும். எண்ணிதுன்னு நினைக்கும் போது தான் பிரச்சனையே வரும். அதுலேருந்துலாம் நீங்கள் விடுபட்டு எல்லைகளை கடந்து யார் செல்கிறாங்களோ இந்த பூமியை தாண்டி ஃபரிஸ்தாவாக பறந்து போயிடுவாங்க. எண்ணிது எதுவுமே இல்லை, இது எல்லாமே பாபா கொடுத்தாரு. நான் வந்து ஒரு விருந்தாளியாக வந்து நடித்தேன் நாடகத்தில், ட்ராமா முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்ப போகிறேன், அவ்வளோதான். இப்போவே அந்த மைண்டை செட் பண்ணிடணும். அந்த மாதிரி யார் செட் பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர். அவங்களால மட்டும்தான் உலகத்துக்கே நன்மை செய்ய முடியும், மற்றவங்களாலாம் செய்ய முடியாது. அவங்க தான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவார் சொல்லி சொல்கிறார். இப்போ மிலிட்ரியில் இருக்காங்கன்னா அவங்க வீடு வாசல் என்னுடையதுன்னு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு நாட்டுக்காக உயிரை கூட தாகம் செய்வாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி யாரு வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஃபரிஸ்தா மாதிரி வாழறாங்களோ, என்னுடையது எல்லாத்தையும் விட்டுட்டு பாபாக்காக நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவையில் இறங்குறாங்களோ அவங்க தான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர்கள், விஸ்வ கல்யாணக்காரி ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.